ஆகுது. பிரேக்ஃபாஸ்ட் தர போகிறாங்க. ஸோ நான் பல் விளக்க போகிறேன். கண்டென்ட்டுக்காக அஷ்மிதா இதெல்லாம் பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எப்பயுமே இருக்குல்ல. காலையில் எழுந்தா எல்லாரும் கக்கா போவாங்க, நானும் போனேன் ஃப்ளைட்டுக்கு. அவ்வளோதான். இட்ஸ் ரெகுலர் vlogging. நான் தான் அதை எடிட் பண்ணேன். இன்ஃபேக்ட் ஃப்ளைட்டுக்குள்ளே தான் எடிட் பண்ணிட்டு இருந்தேன் உட்காந்து. எனக்கு என்டையர் வீடியோ நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன், எடுத்துட்டேன், முடிச்சிட்டேன். எனக்கு எது வேணும் இது வேணும்னு யோசிக்கும் போது எனக்கு இதெல்லாம் இருக்கும்போது இட் இஸ் கோனா பி ஒரு ரியாலிட்டியாக இருந்துச்சு. அந்த ரியாலிட்டி எனக்கு எப்பவுமே பிடிக்கும். டைட்டில் ஸ்பான்சர் தி சென்னை சில்க்ஸ், ஆஹா ஓஹோ ஆடி சேல்ஸ், ஜெயச்சந்திரன். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். எம்சிஆர் பியூர் காட்டன் கிளப், ஃபார்மல் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ். மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கால் 04445454545. பிரசன்ஸ் முதல் நாயகன் தாயாக நான். பவர்ட் பை சன்லேண்ட், பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். Healthcare partner Rainbow Hospital. Births right by Rainbow Hospitals. Your right to a safe delivery. Associate sponsor Supreme Furniture. Truly stylish. Hospitality partner Park Elenza. Beverage partner Wag Bagri since 1892. சூர்யா டெலிவரி முடிஞ்சிட்டு ரொம்ப ரொம்ப சிவியரான போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஓவர் ஸ்ட்ரெஸ். நான் என்னையே தலையாக அடிச்சுப்பேன், செவத்தில் முட்டிப்பேன். எனக்கு வந்து எனக்கு லைஃபே வந்து ஒரு மாதிரி வந்து டார்க்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு வேணுங்கிற லவ் கிடைக்கலையோன்னு தோணுச்சு, எனக்கு வேணுங்கிற மாதிரி பாசம் கிடைக்கலையோன்னு தோணுச்சு. என்னை யாருமே வந்து எப்படி இப்போ இந்த டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றீங்க? பின்னாடி உண்மை என்னன்னா, என் தம்பி கூட தான் போனேன். அவனுக்கே அந்த கார் ஓட்ட தெரியாது. அதுதான் பிரச்சனை. நான் டெலிவரியிலேருந்து இறங்கி கீழே வரும்போது என் டிரைவர் எனக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காரு, அம்மா வரட்டுமா, பிக்கப் பண்ணட்டுமான்னு. எனக்கு வந்து 8 o'clock தான் டிஸ்சார்ஜ் சம்மரி வருது. நாளைக்கு காலைல குழந்தைங்கள ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். கரெக்டாக கார் கிட்ட வரும்போது வந்து ஐயோ எனக்கு பயமாக இருக்கு அஷ்மி, நீயே ஓட்டு, நான் இங்கே இடிச்சிட்டு, அந்த கார் ரொம்ப பெருசு அகலமாக இருக்கா, இடிச்சிருவேன் அப்படின்ட்டான். 2 வாட்டி நானே ஓட்டுற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் டெலிவரி சூர்யாவுக்கு போகும்போது வந்துட்டு டிரைவர் அப்போ இல்லை. இந்த வாட்டி இதெல்லாம் பிளான்டோ இல்லை கண்டென்ட்டோ இல்லை, அப்படியே போகிற போக்கில் நடந்த ஒரு விஷயம். நான் சரி 2 நாளில் குழந்தை பிறகு இப்போதைக்கு கார் ஓட்டிட்டு போகலான்னு ஜாலியாக போனேன். மணி 6 ஆகுது. பிரேக்ஃபாஸ்ட் தர போகிறாங்க. ஸோ நான் பல் விளக்க போகிறேன். ஃப்ளைட்குள்ளே பல் விளக்குறது கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது. ப்ரஷ் அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன். இல்ல கண்டென்ட்டுக்காக அஷ்மிதா இதெல்லாம் பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எப்பயுமே இருக்குல்ல. அப்படியெல்லாம் இல்ல. இந்த வீடியோவே வந்து கீழே எழுதியிருக்கிறதும் போட்டிருக்கிறதும் என்ன, இட்ஸ் கோனா பி ஒரு மார்னிங் ரொட்டீன் இன் த ஃப்ளைட் அப்படின்றது. ஸோ இது நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்கல்ல, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. அது ஒன்று. செகண்ட் வந்து இட்ஸ் ரெகுலர் vlogging. vlog பண்ணுறவங்க கேமரா அங்கே வச்சு எடுக்க, இங்கே வச்சு எடுக்கிறது எல்லாமே இருந்துச்சு. நான் தான் அதை எடிட் பண்ணேன். இன்ஃபேக்ட் ஃப்ளைட்டுக்குள்ளே தான் எடிட் பண்ணிட்டு இருந்தேன் உட்காந்து. எனக்கு என்டையர் வீடியோ நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன், எடுத்துட்டேன், முடிச்சிட்டேன். எனக்கு எது வேணும் இது வேணும்னு யோசிக்கும் போது எனக்கு இதெல்லாம் இருக்கும்போது இட் இஸ் கோனா பி ஒரு ரியாலிட்டியாக இருந்துச்சு. அந்த ரியாலிட்டி எனக்கு எப்போவுமே பிடிக்கும். அவ்வளோதானே தவிர கண்டென்ட் எல்லாம் இல்லை. எது நான் இன்பிட்வீன் வச்சேன். ஸ்டார்டிங்கில் வச்சுருந்தா கண்டென்ட் ஹூக்குக்கு வச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஹூக்குக்காகலாம் வைக்கல, சும்மா இன்பிட்வீன் நடந்த மொத்த ரொட்டீனையும் வந்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணது தான். அப்பார்ட் ஃப்ரம் தட் நோ கண்டென்ட். பட் சொல்றாங்கல்ல அஷ்மிதாவோட பேஜ்ல மேக்கப்னா மேக்கப் வீடியோ மட்டும் இருக்க வேண்டியதானே, ஏன் கண்டென்ட்டுக்காக எல்லாரையும் போடுறாங்க? மற்ற இந்த மாதிரி ஃப்ளைட் வீடியோஸ், குழந்தைங்க வீடியோஸ், என்னோட ரெகுலர் டேயோட ரொட்டீன் எதுவாக இருந்தாலும் போஸ்ட் பண்ணுவேன். நான் சாப்பிட்றத போஸ்ட் பண்ணுவேன், டெலிவரி, லேபர், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமும் போஸ்ட் பண்ணுறேன்ல. அப்போ இது எல்லாமே போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் மோரோவர் மேக்கப் பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு கிளியர் கட் ஆன்சர் என்னன்னா, என் ஸ்கில்ஸை பார்த்து தானே புக் பண்ணுறாங்க. கோடி கோடியாக போட்டு ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க, ஒரு லட்சத்தில் கல்யாணம், எப்படியோ ஒன்று ஒரு நல்ல செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணுறதுல அஷ்மிதாவோட குழந்தைங்க எனக்கு பிடிக்கும், அஷ்மிதாவோட vlogging பிடிக்கும் அப்படின்னு என்னை யாரும் புக் பண்ணுறதில்ல. அஷ்மிதாவோட மேக்கப் பிடிக்கும் தானே புக் பண்ணுறாங்க. நான் போகிற மேக்கப் பண்ணுறேன். அதே மாதிரி என்னோட ப்ரொஃபைலுக்கு நான் தான் ஃபேஸ் வேல்யூ. அதை தவிர வேறு எக்ஸ்ட்ரா யாருமே இல்லை. என் குழந்தைங்க கிடையாது. என் குழந்தைங்க வந்து கிளாஸ் எடுக்க போகிறதில்ல. என் குழந்தைங்க வந்து வாங்க ப்ளீஸ் எங்கள் அம்மாவோட கிளாஸ் என்ரோல் பண்ணுங்கன்னு சொல்கிறது கிடையாது. என் குழந்தைங்க அதே மாதிரி வந்து கிளாஸ் எடுக்கிறதோ மேக்கப் பண்ணுறதோ அவங்க பண்ணுறது நான் தான் பண்ண போகிறேன். ஸோ என்னோட ப்ரொஃபைல் வந்து இட்ஸ் மிக்ஸ்ட் ஆஃப் எவ்ரி திங். அமேசான் போகிறோம்,
ஒரே ஒரு ட்ரெஸ் வாங்க போகிறோம், நம்மளை குழப்பி விடுறாங்கல்ல, அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். நான் குழப்பி விடுறேன்னு கூட வச்சுக்கலாம் டெக்னிக்கலாக. ஐ டோன்ட் மைண்ட். என்னோட அஷ்மிதாவோட மார்னிங் டு ஈவினிங் என்ன அஷ்மிதாவுக்கு நடக்குது, அஷ்மிதா வந்து ஃபீல் பண்ணுறல. நான் ரொம்ப வருஷமாச்சு இந்த ஃபீல் பண்ணுற கண்டென்ட்லாம் போடுறதில்ல. நான் பாசிட்டிவாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன்னு தான் போட்டுகிட்டே இருக்கேன். இப்போ தான் ஒரு 2 மாதமாக நான் ஃபீல் பண்ணுறேன், நான் உடஞ்சி போயிட்டேன், என் ஹேட்டர்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, சந்தோஷப்பட்டுக்கோங்கன்னு சொல்லி இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடுறது கூட. அண்ட் இந்த மாதிரி வீடியோ போட்டால் திட்டுவாங்கன்னு எனக்கு தெரியும்ல, கலாய்ப்பாங்கன்னு எனக்கு தெரியும், தெரிஞ்சு நான் ஏன் போட போகிறேன்? அதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் த ரியாலிட்டி செக்குன்னு சொல்லலாம். காலையில் எழுந்தால் எல்லாரும் கக்கா போவாங்க, நானும் போனேன் ஃப்ளைட்டுக்கு. அவ்வளோதான். அதுக்கு ஷார்ட் ஆன்சர் சொல்லணும்னா, அப்பார்ட் ஃப்ரம் தட் ப்ரொஃபைலில் யூ கேன் see everything. You can come and watch what she was going through, what she is currently going through. இன்ஸ்டா ப்ரொஃபைல்ல பாசிட்டிவ் கண்டென்ட் மட்டுமே இருக்கு, நெகட்டிவ் போடல. அதை நான் தனியா என் ரூமுக்குள்ளேயே ஒளிச்சு வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்கான ரீசன் ஏதாவது இருக்கா? இல்லை, நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம ஃபீல் பண்ணுறோம், நம்ம அழுகிறோம், அந்த மாதிரி ஏதாவது போட்டோம் அப்படின்னா ஒருத்தவங்க ஹாப்பி மூடில் வந்து அதை பார்க்கும்போது அவங்களும் அதை அஃபெக்ட் ஆவாங்கல்ல. ஸோ நம்ம ப்ரொஃபைல் பாசிட்டிவாக இருக்காதுன்னு எனக்கு ஒரு தோணல் இருந்துச்சு. அதே மாதிரி நான் ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணும்போது சொல்லுவேன், ஒருத்தவங்க ஆக்டிவாக இருக்காங்கன்னா அவங்கள கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். செகண்ட், அவங்க ஏதாவது திட்டிகிட்டே இருக்காங்க மற்றவங்கள வந்து புறம் பேசுகிறாங்கன்னா ப்ளீஸ் அவங்களாம் ஃபாலோ பண்ணாதீங்க, உங்களுக்கு மென்டல் பீஸ் போயிடும்ன்ட்டு. அப்போ நானே அதை பண்ணால் எப்படி இருக்குன்றதுனால. பட் இந்த ப்ரெக்னென்சி கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து ஐம் லைக் நான் ப்ரோக் ஆகிட்டேன், நான் வந்து நான் பிரேக் ஆகிட்டேன், நான் உடஞ்சிட்டேன்னு வெளியே சொல்கிறதுக்கான ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ்ன்னு கூட சொல்லலாம், ப்ரெக்னன்சி அண்ட் போஸ்ட்மார்ட்டம். அப்பார்ட் ஃப்ரம் தட் முடிஞ்ச அளவுக்கு நான் எதுவுமே போடுறதா இல்லை. அண்ட் இப்போது இந்த 2025 ஏப்ரல்லேருந்து நான் உடையிறதையும் நீங்கள் பாருங்கள். இட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ரியாலிட்டி செக்குன்னு நானே மாற ஆரம்பித்தேன். ஓகே. எப்படி வைத்த காட்டலாம் அப்படின்னு சில பேர் படையெடுத்து வர்றாங்க இல்லையா? அப்படியா? அது வேற क्वेश्चन. பட் இன்னொன்னு அந்த போஸ்ட்ல நீங்க போட்டிருந்த வேர்டிங்ஸும் இன்னொரு क्वेश्चन. அந்த வேர்ட் நல்ல வேளை நான் படிக்கல, நான் மேல பார்த்தேன், என் மூஞ்சி பார்த்தேன், அப்படிதான் போச்சு. என் முகத்தையே டார்கெட் பண்ணிட்டு இருந்தேன், வேர்ட் படிக்கல. பட் என்ன எழுதியிருந்தேன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு ரஃபா. போட்டுட்டாங்களா திரும்ப? நத்திங் சிங்ஸ் லைக் betrayal from the one who witnessed. Oh yeah, I know. இதில் வந்து இது ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு ஜோன். ஏன் இந்த ஸ்ட்ரெஸ்னால், எனக்கு அந்த 5-6 பிரைடு பண்ண முடியுமான்னு ஒரு கொஸ்டின் எனக்கு ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு. செகண்ட் வந்துட்டு எனக்கு இந்த லாஸ்ட் பீரியட் இருக்குல்ல, 38 வீக்ஸ் to 40 வீக்ஸ் டைமில் ரொம்ப சிவியரான பெல்விக் பெயின் இருக்கும். அந்த பெயின் நான் ரொம்ப கோத்ரூ பண்ணேன், தூங்கவே முடியாது. இந்த பையன் வயிற்றுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருப்பான், கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருப்பான், எனக்கு தூக்கமே இல்லை. அது ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நைட்டெல்லாம் தூக்கம் வரல, நிறைய விஷயத்தை யோசிச்சு ஓவர் திங்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஃபேஸே இந்த பிக்சர்ல ரொம்ப நல்லா வீங்கி போயிருக்கும்ல. ஆமாம், அந்த மாதிரி. அது டெலிவரி வரைக்குமே அப்படிதான் இருந்த முகம்லாம் நல்லா வீங்கி போயிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டெலிவரி அப்போது நான் ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பேன், வித் பம்ப் வித்தவுட் பம்ப் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவே ஃபோட்டோலாம் போட்டாச்சு, இப்போ வந்து போடல, அப்பவே போட்டாச்சு. அதுக்கு நிறைய பேர் லைக்லாம் பண்ணியிருந்தாங்க, கமெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இப்படி இருந்த வயிறு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. அண்ட் ஆல்சோ நீங்கள் கேட்டிங்கல்ல இந்த வெயிட் ஃப்ளக்சுவேஷன், அதுக்காகவே நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். பிஃபோர் டெலிவரி நான் இப்படி இருந்தேன், அதே ட்ரெஸ்ஸை இப்போ போடும்போது பார்த்தீங்கன்னா நான் இப்படி அன்ஷேப்டாக இருக்கேன், பட் ஐ ஹாவ் அ ஹியூமன் வித் மீ. நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஹியூமன் போட்டு வெயிட் பிரச்சனையை பற்றி எழுதி போட்டிருப்பேன். லைக் எவ்ரி திங் இஸ் அன்ஷேப்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி. அதனால அது ஒன்று. அண்ட் நான் என்னோட ஃபாலோவிங் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய ப்ரெக்னன்சி மதர்ஸை ஃபாலோ பண்ணுவேன். அதாவது வேறு கண்ட்ரியிலேருந்து லேபர் ரூமோட டிப்ஸ் கொடுப்பாங்க, போஸ்ட்மார்ட்டம் டிப்ஸ் கொடுப்பாங்க. அவங்களாம் பாதரே பண்ணலை ஏதாவது வந்து இந்த வயிற்று காமிக்கிறதோ இந்த மாதிரியோ. அண்ட் ஐ டோன்ட் கிளைம் இட் அஸ் அ பப்ளிக் ஃபிகர் ஆர் செலிபிரிட்டி, ஐ டோன்ட் கிளைம் இட் அஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட். இதுக்கெல்லாம் முன்னாடி நான் நிறைய விஷயத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை, விளாகிங் பண்ணணும்னு எனக்கு ஆசை. அந்த மாதிரி விஷயம் தான் யோசிப்பேனே தவிர வயிறு இருக்குது வயிறு இல்லை அப்படிலாம் யோசிக்க மாட்டேன். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்கிறதுனால அந்த வயிறுவே நான் காமிச்சிருப்பேன். அது இல்லை அப்படின்னா அஷ்மிதா வயிறு காட்டுற ஆள் கிடையாது. ஸோ இதுவும் ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஸோ வயிற்று காமிச்சதுக்காக திட்டி உங்களுக்கு டிஎம் பண்ணியிருக்காங்களா? யாருமே பண்ணது கிடையாது பெருசாக. ஆனால் என்னென்னா வந்துட்டு வயிறு காமிக்காதீங்க, கண்ணு பட்டுரும், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓகே. அப்போ சில பல இம்மெச்சூர்ஸ் வேணால் கமெண்ட் பண்ணலாம், நான் பாதர் பண்ணுறது கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்.
எல்லா பெண்களுக்குமே குழந்தை பெத்துக்கிற டைம்ல அந்த வீட்டு ஆண்கள் குறிப்பா அம்மாவை தாண்டி அப்பாவோ அண்ணனோ கணவரோ கூடவே இருக்கணும், கைப்பிடிச்சு கூட்டிட்டு போகணும், கைப்பிடிச்சு கூட்டிட்டு வரணும்னு இருக்கும். ஆனா இங்க அஷ்மிதா தனியாவே காரை ஓட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வருது, கார்ல குழந்தைய தூக்கிட்டு வருது. அது பார்க்கறதுக்கு பயங்கர கெத்தாவே இருந்தாலும் மனசுல ஒரு பெயினோ ஒரு நினைப்போ இருக்கும்ல. இதுக்கு பின்னாடி உண்மை என்னன்னா, என் தம்பி கூட தான் போனேன். ம். அவனுக்கே அந்த கார் ஓட்ட தெரியாது. அதுதான் பிரச்சனை. நான் டெலிவரியிலேருந்து இறங்கி கீழ வரும்போது என் டிரைவர் எனக்கு கால் பண்ணிட்டே இருக்காரு. "அம்மா வரட்டுமா? பிக்கப் பண்ணட்டுமான்ட்டுன்னு." எனக்கு வந்து 8:00 தான் டிஸ்சார்ஜ் சம்மரி வருது. ம். நாளைக்கு காலைல குழந்தைங்கள ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். "டேய் நீ ஓட்டுறியான்னு?" கீழ வர வரைக்கும் ஓட்டுறேன்னு சொல்லிட்டான். ம். கீழ என் தம்பிகிட்ட ஓட்டுறேன்னு சொல்லிட்டான். கரெக்ட்டா கார் கிட்ட வரும்போது வந்து, "ஐயோ! எனக்கு பயமா இருக்கு அஷ்மி. நீயே ஓட்டு. நான் எங்கேயோ இடிச்சிடுவேன். அந்த கார் ரொம்ப பெருசா அகலமா இருக்கா, இடிச்சிருவேன்" அப்படின்ட்டான். ஆட்டோமேட்டிக் கார அவனுக்கு ஓட்ட ஓகே. தெரியாது. எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக் தானே, கியர் போடுறது, கிளட்ச் மிதிக்கிறதுலாம் கிடையாது. ஸோ அதனால பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ஓட்டிட்டு வந்தேன். அது என்ன ஆயிடுச்சு, அவனே எடிட் பண்ணி குடுத்தான். போம்போது அவன் கூட தான் போனேன். வரும்போது ம். அவன் கூட தான் வந்தேன். 2 வாட்டி நானே ஓட்டுற மாரி இருந்துச்சு. செகண்ட் டெலிவரி சூர்யாக்கு போம்போது வந்துட்டு டிரைவர் அப்போ இல்ல. ம். நானே ஓட்டிட்டு போய் கார பார்க் பண்ணிட்டு, நானே வந்து டெலிவரிக்கு போயிட்டு வந்தேன்னா, ரிட்டர்ன் வரும்போது ஓட்டாம வந்துட்டேன். ஒரே வருத்தமா இருந்துச்சு. இந்த வாட்டி இதெல்லாம் பிளான்டோ இல்ல கன்டென்ட்டோ இல்ல. அப்படியே போற போக்குல நடந்த ஒரு விஷயம். நான் சரி 2 நாள்ல குழந்தை பொறக்கு, இப்போதைக்கு கார் ஓட்டிட்டு போலான்னு ஜாலியா போனேன். எனக்கு போற வழில கொஞ்சம் சாப்பிடணும்லாம் இருந்துச்சு. அந்த கடைக்கெல்லாம் போய் சாப்பிட்டுட்டுலாம் போனேன். அந்த மாரி இருந்ததே தவிர, இது ஒரு மோட்டிவேஷனல் கன்டென்ட்னா அவன் எடிட் பண்ணி குடுத்தான் என் தம்பி. அதுவே நான் போட்டேன். மாறிடுச்சு அப்போ. ஆனா அது உண்மை கிடையாது. அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு எனக்கு முன்னாடி என்ன கம்பல் பண்ணி நானே ஓட்டிட்டு வந்தேன். பட் ஸ்டில் ஐ மேனேஜ்ட் இட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து வில்லாலன்னு ஒரு மூவி நான் பண்ணேன். அந்த ஓகே. மூவியோட ஆடியோ லான்ச் அன்னைக்கு எடுத்தது. ம். ஆக்சுவலி இதுல அஷ்மிதா வந்து விதவிதமா இருக்காங்க இல்லையா? ம். வெயிட் டிரான்ஸ்ஃபர்மேஷனுமே நீங்க கோ த்ரூ பண்ணியிருக்கீங்க இல்ல? ஆமா நெறைய வாட்டி. ஆ. நான் இப்ப 16 இயர்ஸ்ல வந்து ஒரு 80 கேஜி போனேன். அப்புறம் 18ல திரும்ப கம்மியாவேன். இந்த மாரி நானே ம். ஒரு 3, 4 வாட்டி பண்ணியிருக்கேன். ஓகே. அது அப்பப்ப சாப்பிடுவேன். அப்பப்ப வந்து கம்மி பண்றதுன்னு பண்ணிட்டு ம். இருந்திருக்கேன். அது எவ்ளோ யூஸ்டான விஷயம். வெயிட்ல இருந்து எவ்ளோ வெயிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கீங்க? 83ல இருந்து இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது 83ல 58 வந்தேன். ம். இது வந்து ஃபுல்லா வெயிட் லாஸ் பண்றது மட்டும் தான் ஒரே ஒரு மைண்ட் செட்ல இருந்து பண்ணது அப்போ. எவ்ளோ வெயிட் அதிகபட்சமா போயிருப்பீங்க? ஆ ஏன்னா டெலிவரி டைம் 105 பிரெக்னன்சி டைம்ல பெண்களுக்கு வெயிட் போடும். 105. 105. அதுக்கப்புறமா வெயிட்ட குறைக்கிறதுக்காக மெனக்கெடுவீங்களா? எப்படி? கண்டிப்பா மெனக்கெடணும். அந்த டிசிப்ளின்டா இருக்கணும்ல. அது ம். இல்லன்னா பிரச்சனை. ம். அது நம்மளுக்கு வராது. அது ஓகே. வந்து கொஞ்சம் கஷ்டம். சாப்பாடு விஷயத்துல மட்டும். ம். அதனால நெறைய போராடி இருக்கேன். ஓகே. ஸோ 53 to 105. ம். பெண்களுக்கு எப்பயுமே அவங்களோட 53. பிரெக்னன்சி சாரி ஜர்னில 58, 53ன்னு சொல்லிட்டேனா? ஆ. 58. ஓகே. 58 கிலோல இருந்து 105 கிலோ வெயிட் ஆமா. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கீங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரஷன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அஷ்மிதா பார்க்கும்போது ஹேண்டில் எனிதிங் ஐயோ! அப்படின்ற இல்ல, இல்ல, மாதிரி இல்ல, இல்ல. இருக்கே. இப்ப ஆ? இந்த ஃபோட்டோக்குலாம் தேடி போயிருக்காங்கன்னா, அந்த போஸ்ட்மார்டம் டிப்ரஷன் வீடியோவும் அங்க இருக்குமே! அப்படின்னா. ஆ அப்படியா? ரொம்ப ஆ. சூர்யா டெலிவரி முடிஞ்சுட்டு, ரொம்ப ரொம்ப சிவியரான போஸ்ட்மார்டம் டிப்ரஷன். ஸ்ட்ரெஸ், ம். ஓவர் ஸ்ட்ரெஸ். நான் என்னையே தலையா அடிச்சுப்பேன். செவுத்துல முட்டிப்பேன். எனக்கு ம். வந்து எனக்கு லைஃபே வந்து ஒரு மாதிரி வந்து டார்க்கா இருந்த மாரி இருந்துச்சு. ம். எனக்கு வந்து எனக்கு வேணுங்கிற லவ் கிடைக்கலையோன்னு தோணுச்சு. எனக்கு வேணுங்கிற மாரி பாசம் கிடைக்கலையோன்னு தோணுச்சு. என்னை யாருமே வந்து பாதர் பண்ணலையோ, எல்லாரும் குழந்தைன்னு யோசிக்கிறாங்க. குழந்தை பெத்த அம்மாவ யோசிக்கலையோன்னுலாம் தோணுச்சு. அதனால நான் ரொம்ப ஒரு பேடான டிப்ரஷன் கோ த்ரூ பண்ணேன். தெரப்பியெல்லாம் எடுத்தேன். ம். ரொம்ப சீரியஸான மென்டல் ஹெல்த் கவுன்சிலிங் எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் வெளிய வந்து நார்மல் ஆனேன். இது ரொம்ப ஓகே. ஸ்ட்ராங்கா இருந்தேன். 3 பிரெக்னன்சி டெலிவரியில இந்த ஸ்ட்ரெஸ் வந்து நான் கோ த்ரூவே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இன் சச் வே ஐ அம் வெரி ஹாப்பி இப்போ. பட் ஆனா வந்து 3 மந்த், 4த் மந்த்லாம் ரொம்ப இந்த போஸ்ட்மார்ட்டமோட 3 மந்த், 4த் மந்த்லாம் ரொம்ப டிப்ரஷன்ல இருந்தேன் நான். ஒரு 2 டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு மதர் அப்படிங்கிறது ம். 3வது டெலிவரியில இருக்கு உங்களுக்கு. ம். ஆல்ரெடி நெறைய டிப்ரஷன், ஸ்ட்ரெஸ்ஸ கடந்து வந்திருக்கிறதுனால, ம். இப்போ 3வது டெலிவரியில இப்ப நடந்துட்டு இருக்க விஷயங்கள்லாம் பழகி போயிடுச்சா? எப்படி இப்போ இந்த டிப்ரஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றீங்க? நான் வந்து எனக்கு பிரெயின் ஃபாக் ஆகக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். ரொம்ப வந்து நான் அப்போ வந்து சூர்யா டெலிவரி அப்போலாம் எனக்கு ரொம்ப கம்மியான ஒரு சர்க்கிள்னு சொல்லலாம். எனக்கு ஒரே ஒரு டீம் மெம்பர் தான் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தங்க வொர்க் ஃப்ரம் ஹோமு, ஆஃப்லைன்ல ஒருத்தங்க. ஸோ பெருசா இல்ல. இப்ப நான் உடைஞ்சுட்டேன்னா, என்கிட்ட வொர்க் பண்ற 25 விமனும் உடைஞ்சிடுவாங்கன்றது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியும். அதுவே என் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. டிப்ரஷன் போகாதன்னு சொல்லுது நம்பர் 1. நம்பர் 2 வந்து ஆல்ரெடி பார்த்துட்டு வந்தேன்ல. அண்ட் இந்த கவுன்சிலிங் செஷன்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ரொம்ப ம். மோட்டிவேட் பண்ணுச்சு. அதாவது இப்போ கரண்ட்டா எப்படி இருக்கேன்னா, ஒரு 50-50 சம்டைம்ஸ் நானும் பிரேக் டவுன் ஆவேன். ம். 50% எப்படின்னா, யூ பி த செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கோ. யூ பி யுவர் ஓன் ஹீலர் அப்படின்ற ம். கான்செப்ட்ல
இருக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நானே வந்து எதாவது பிரச்சனை நானே என்கிட்ட பேசிக்கிட்டு நானே சரி பண்ணிடுவேன். அப்போ நம்ம வந்து நம்மளை பார்த்து 4 பேர் வந்து மோட்டிவேட் ஆகுறாங்கல்ல, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காத, டிப்ரெஷனில் மட்டும் போயிடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். அண்ட் ஆல்சோ நான் என் லைஃப்பை வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த டெலிவரியே அப்படி தான் இருந்தது, எக்ஸப்ட் இந்த லேபர் ரூம் தவிர. மற்றபடி வந்து ஐ டோன்ட் திங்க் இந்த வாட்டி நடக்காது. இந்த வாட்டி ஐ வில் பி வெரி ஹாப்பின்னு நினைக்கிறேன். டைட்டில் ஸ்பான்சர் தி சென்னை சில்க்ஸ், ஆஹா ஓஹோ ஆடி சேல்ஸ், ஜெயச்சந்திரன். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். எம்சிஆர் பியூர் காட்டன் கிளப், ஃபார்மல் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ். மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கால் 04445454545. பிரசன்ஸ் முதல் நாயகன் தாயாக நான். பவர்ட் பை சன்லேண்ட், பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். Healthcare partner Rainbow Hospital. Births Right by Rainbow Hospitals. Your right to a safe delivery. Associate sponsor Supreme Furniture. Truly stylish. Hospitality partner Park Elenza. Beverage partner Wag Bagri since 1892.